வேண்டான வேண்டானு கத்தி கதர்னு என் அண்ணன் கேட்கல. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எங்க அண்ணன் செத்துருவாரு. எங்க அண்ணன் செத்தா அடுத்த நிமிஷமே நானும் செத்துருவேன். இந்த மாதிரி 1008 டயலாக நானும் பேசியிருக்கேன். நீ ஒரு கொலைகாரி. உங்க அண்ணன் ஒரு கிரிமினல். 2 பேரும் சேர்ந்து எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக இப்படி ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இத பாரு சுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர் சார். இப்போ உங்க மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுதுன்னு நான் சொல்லட்டா? என்னடா இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே, இவ ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணா போட்டு கொடுத்துருவாளோ? இவளை தப்பிக்க விடுறதா இல்ல இங்கேயே அடைச்சு வைக்கிறதா இல்ல இங்கேயே வெட்டி கொண்டு போட்டுடலாமா? இவ செத்தா இவ குழந்தைய என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் 1008 கேள்விகள் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குல்ல? Am I right? இத பாரு சுப்பு, நான் அப்படி முட்டாள்தனமாலாம் யோசிக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மனசாட்சி இல்லாத மிருகமும் இல்லை. நடந்தது எல்லாமே தப்பு தான். அதுக்கு நான் துணை போனதும் தப்பு தான். அதை நான் மறுக்கல. அண்ணே, நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இது பாருங்க லட்சுமி அக்கா, என்ன நடந்துச்சுன்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். விமல் எனக்கு மாமா முறை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாமான்றதுனால அவர் ஃபாரின்ல இருக்கிறப்போ சும்மா விளையாட்டா ஃபேஸ்புக்ல அவரோட பேஜ் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். அவரும் அக்செப்ட் பண்ணாரு. டெய்லி சாட் பண்ணுவோம். இப்படிதான் எங்களோட பழக்கம் ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என்னையும் எனக்கு அவரையும் பிடிக்க ஆரம்பிச்சதுங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கட்டத்துல ஒரு நாள் திடீர்னு அவர் சென்னைக்கு வந்துட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நானும் ஷாக் ஆயிட்டேன். மாமா வரப்போறத என்கிட்ட முன்கூட்டியே சொல்லவே இல்லை. என்ன மாமா திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்களேன்னு நானும் கேட்டேன். ஒன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னாரு. அதுதான் ஆரம்பம். என் வாழ்க்கை அன்னைக்குதான் இருள ஆரம்பிச்சது. திடீர்னு நீங்க இப்படி சென்னைக்கு வருவீங்க, என்ன பாப்பீங்க, என் கூட பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. You know one thing? உங்களுக்கு நான் Facebookல சும்மா ரெக்வெஸ்ட் கொடுக்கலான்னு கொடுத்தா, ஆனா அது இவ்வளவு தூரம் நெருங்க வைக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. தெரியல மல்லிகா, இது கடவுளோட விருப்பமா கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்த வலிக்கு ஆறுதலா இன்னொரு சந்தோஷத்தை மறந்தாவே கொடுத்துறான். அப்படி என்ன மாமா கஷ்டம்? வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, நல்லா தானே இருக்கீங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அது அவங்கவுங்களுடைய சாமர்த்தியம். சந்தோஷம்னு நான் சொல்றதும் கஷ்டம்னு நான் சொல்றதும் அது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது. பணம் இல்லாம வாழ்க்கை இது மாமா. நீ அப்படி நினைக்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பணத்துக்கு 10% தான் இடத்த கொடுப்பேன். மிச்சம் எல்லாமே சந்தோஷம்தான். நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நீ சொன்ன மாதிரி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நல்ல உத்தியோகம் இருக்கு, குவைட்ல எனக்கு நல்ல பேரும் இருக்கு. ஆனா எனக்கு அதுலலாம் சந்தோஷம் இல்லையே. உன்கிட்ட சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் வைஃப் சரியில்லை. அவளுடைய ஆசை, கனவு, அவளோட விருப்பம் எல்லாமே வேற. அவ வாழ நினைக்கிற வாழ்க்கையே வேற. சம்பந்தமே இல்லாம எனக்கு அவளை கட்டி வச்சுட்டாங்க. நானும் முட்டாள்தனமா கேள்வியே கேட்காம ஏத்துக்கிட்டேன். ஒருத்தருக்கு சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பை வளர்த்துக்கிட்டு சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டு, நரகன்றது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான். ஒன்று சொன்னா நீயே ஆச்சரியப்படுவ. நான் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறேனே, இந்த விஷயம் என் வைஃப்கே தெரியாது.
சொல்றீங்க மாமா? உங்க வைஃப்க்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது. ஊர்ல இருக்கிற எங்க அம்மா தங்கச்சி கூட சொல்லல. அப்போ இங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? எங்க தங்கியிருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. உனக்காக மட்டும்தான் நான் கிளம்பி வந்தேன். ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். இதோ இப்போ உன்னை பார்க்குறேன், உன்னோட பேசிட்டு இருக்கேன். முடிஞ்சா நாளைக்கு இன்னொரு தடவை மீட் பண்ணுவேன். நீ படிக்கிற பொண்ணு, உன்னை அதிகம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஜாக்கிரதை உணர்ச்சியும் எனக்கு இருக்கு. ஆனா ஒரு 2 நாள் உன்னோட பார்த்து பேசி பழகிட்டு போனேன்னா 2 வருஷம் வாழ்ந்துடலான்னு ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு நப்பு ஆசை. அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன பார்க்கறதுக்காக தான் குவைத்ல இருந்து வந்தீங்களா? ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? என் ஃபேஸ்புக்கில் தான் நீ எனக்கு அறிமுகமான, சாட்டிங்கில் தான் நம்ம பழகணும். ஆனால் என்ன காரணமோ தெரியல, உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய ரசனைகள், உன்னுடைய குழந்தைத்தனம், உன்னுடைய வெளிப்படையான மனசு, இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி கூட பொண்ணுங்க இருப்பாங்களான்னு நான் முதல்ல பார்த்து பிரமிச்சதே நீ தான். உனக்காக ஒரு தடவை வந்துட்டு போறதுல என்ன தப்பு? என்னால நம்பவே முடியல மாமா. எனக்கு இங்க வந்துட்டு போறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனா இந்த அனுபவம், இந்த சந்தோஷம், திருப்தி, நான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்து என் வைஃபோட இருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்காது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச 10வது நிமிஷமே என்னோட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பதிலுக்கு நான் திட்டுவேன், அதுக்கு அவ கத்துவா, அழுவா, கலாட்டா பண்ணுவா. 1008 பிரச்சனை நடக்கும். அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க அப்பா, அம்மா, தம்பி, அப்படி இப்படின்னு ஒரு படையே கிளம்பி வந்துடும். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்ட மல்லிகா, தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குது. இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட இருக்கிறது எத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கும் காயத்துக்கும் ஒரு மருந்தா நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க மாமா. தேங்க்ஸ் மல்லிகா. இந்த உலகத்துல என்னையும் விரும்புறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதுன்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. உன்னை கட்டிக்க போறவன் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. நாங்க பழக ஆரம்பிச்ச 1 மணி நேரத்திலேயே எங்களுக்குள்ள நெருக்கம் வர ஆரம்பிச்சது. என்ன காரணத்தினாலேயோ எனக்கு விமல் மாமாவை ரொம்ப பிடிச்சது. அவர் தனக்கு யாரும் இல்லை, தான் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சென்னையில படிச்சுட்டு இருந்த எனக்கு விமல் மாமாவோட திடீர் பழக்கம், எனக்காக எக்கச்சக்கமா அவர் செலவு பண்ணது, நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தது, என்னோட சுத்தி தெரிஞ்சது, எனக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறேன்னு சொன்னது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்க ரொம்ப நெருக்கமானோம், அடிக்கடி மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி இருந்தப்பதான் ஒரு நாள் அந்த தப்பு நடந்தது. கஷ்டங்கிற ஒண்ணு இல்லாத ஒரு புது உலகத்துல நாம வாழ போறோங்கிற பரவசம் அப்ப எனக்கு இருந்தது. அந்த டைம் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்னோட கெட்ட நேரம் அன்னைக்குதான் ஆரம்பிச்சது. அப்பதான் எனக்கு கன்சீவா இருக்கேன்றது தெரிஞ்சது. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ரூம்குள்ள உட்காந்து ஓன அழுதுட்டே இருந்த. இந்த விஷயத்தை அவர்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நான் சென்னைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா உனக்கு தான் கஷ்டமாகும், படிப்பு கெட்டுரும், அதனால இப்போதைக்கு இதை கலைச்சிடலான்னாரு.
எனக்கு அப்போ அது தப்பா படல. இன்ஃபேக்ட் கலைச்சிடலாம் தான் நானும் நினைச்சேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். ஒத்துக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போலான்னு டிஸ்கஸ் பண்ணோம். என் மாமா அவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போனாரு. என்ன செக் பண்ணிட்டு அபார்ட் பண்றதுனால ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இப்போதைக்கு வராது, ஏன்னா ஏர்லியர் ஸ்டேஜ் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் மாமா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. மிஸ்டர் விமல், எனக்கு இது சரியா படல. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்றீங்க, அதுவும் முறை பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்க இந்த கருவை கலைக்கணும்? பேசாம கல்யாணம் பண்ணிக்கங்களேன். சாரி டாக்டர், ப்ராப்ளம் என்னன்னு மல்லிகாவுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 1 வருஷத்தில் என்னுடைய கான்ட்ராக்ட் குவைட்டில் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி பாதியில் விட்டு வந்தேன்னா எனக்கு பெரிய லாஸ் டாக்டர். கல்யாணம் பண்ணி இவளை கூட்டிகிட்டு போய் இப்போ தங்க வைக்கவும் முடியாது. இல்லையா கல்யாணம் பண்ணி இங்கேயே விட்டுட்டு போகலான்னா அதுக்கு மல்லிகாவும் சம்மதிக்க மாட்டேன்றா. டாக்டர், தயவு செஞ்சு இவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். நாங்கள் அவசரப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். எங்களுக்கு வேற வழி தெரியல டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா, நாளைக்கு காலையில எதுவும் சாப்பிடாம வெறும் வயித்தோட வந்துருங்க. என்ன? அன்னைக்கு என் கருவை கலைச்சிட்டு ஒரு நாள் என் கூடவே இருந்து ஆறுதல் சொல்லிட்டு ஒரே ஒரு வருஷத்துல திரும்பி வரதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு விமல் மாமா ஊருக்கு கிளம்பி போனாரு. ஆனா அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்கல. எஃபில மெசேஜ் போட்டாலும் அதுக்கும் பதில் சொல்லல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படிதான் அவரை ரீச் பண்ண போறோன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு நம்பர்ல இருந்து அவருக்கு நான் ஃபோன் பண்ணப்போ அவர் எடுத்துட்டாரு. எப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இது பாரு, உனக்கு இஷ்டமா இருந்தா நீ பாட்டுக்கு படிச்சுட்டு தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கலாம். நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு உன்னோட சந்தோஷமா இருந்துட்டு போய்க்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீ தயார்னா காலம் பூரா உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன்னாரு. இப்படி ஒரு மிருகத்துக்கிட்டையா நாம நம்மள பலி கொடுத்தோன்னு என்ன நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நிதானமா யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. பச்சையா சொன்னோம்னா விமல் மாமா என்னை ஏமாத்தினாரு. பதிலுக்கு அவரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணார். வாழ்க்கையோட அல்டிமேட் லட்சியமா இதுதான் இருக்க முடியும்னு நம்பினேன். மனசு திடப்படுத்திக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ. மாமா, நீங்க சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். யோ கிரேட் மல்லிகா, நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இதோ பார், இமீடியட்டாக நான் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுவேன். முதல்ல உனக்கு ஒரு வீடை பார்த்து உன்னை அங்கே குடி வச்சிடுறேன். மாதம் மாதம் உனக்கு ஆகக்கூடிய எல்லா செலவும் என் பொறுப்பு. ஓகேவா? நீ என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். செலவை பற்றி நீ கவலையே படாத. ஒரு நாளோ இல்லை 2 நாளோ முடிஞ்ச வரைக்கும் உன் கூட இருந்துட்டு திரும்பவும் நான் இங்கே வந்துடுவேன். அன்னைக்கு வந்தேன் தெரியுமா, அதே மாதிரி தான் நான் சென்னைக்கு வரதோ போகிறதோ என் வீட்டுக்கோ வனிதாவுக்கோ யாருக்குமே தெரியாது. உனக்கு மட்டும் தெரியும். உனக்காக மட்டும் வர மாதிரி தான் வருவேன். ஓகேவா? நாளை காலையில் 10:30க்கு நம்ம வழக்கமாக சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கரெக்டாக வந்துரு. ஓகேவா? இதை கலந்து கொடுத்துட்டு அவனை சாகடிச்சுட்டு நாமளும் செத்துடணும்.
இதான் முடிவு. வந்துடுறேன்னு சொன்னாரே, என்ன இன்னும் காணுமே? வாங்க மாமா. ஹாய் மல்லிகா. உட்காருங்க. ஏன் லேட்டு? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னால நம்பவே முடியல மல்லிகா. நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு மொதல் ஆச்சரியம். உடனே கிளம்பி வான்னு சொன்னது அடுத்த ஆச்சரியம். மல்லிகா, நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன் பாத்தியா? அப்படிலாம் இல்ல மாமா. 1000 தான் இருந்தாலும் நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே. என் மனசுலயும் பயம்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம வளர்ந்த சூழ்நிலை, நம்ம குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு கவலை தான். இதெல்லாம் எப்படி மாமா இல்லாம இருக்கும்? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா காலம் பூரா சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம கூடயே வரப்போறது இல்ல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்களோடயே நம்ம வாழ்ந்து முடிச்சிட போறோம். அதை நினைச்சுதான் மாமா நான் என் மனசை திடப்படுத்திக்கிட்டேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் 1000 ரீசன் இருக்கு. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு. கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு உங்க வைஃப் சம்மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரியாமலும் நம்ம கல்யாணம் நடந்தாலும் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாழ்நாள் பூரா அவங்களோட அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு தகராறு பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. குட், கரெக்டா யோசிச்சிருக்கிற மல்லிகா. அதனாலதான் மாமா நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மனசளவுல உங்க மனைவியா ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல தனியா தங்கிக்கிறேனே. உங்களுக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்தா போதும். சூப்பர் மல்லிகா, உன்னுடைய இந்த டிசிஷன் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு தெரியுமா? இதோ பார், இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு என் வைஃப் வனிதாவை பிடிக்கல மல்லிகா. ஆனா உன்னை 100 மடங்குக்கு மேல பிடிக்கும். தாலிங்கிற ஒன்று தான் உனக்கு கட்ட போறது இல்லையே தவிர பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை முழுசா உனக்கு தான் தரப்போறேன். தேங்க்ஸ் மாமா, எனக்கு இது போதும். நான் உங்களை நம்புறேன். ஜூஸ் குடிங்க. குடிடா, நல்லா குடி. இனிமே என்ன மாதிரி எந்த பொண்ணையும் நீ ஏமாத்த முடியாதுல்ல. குடி. என்னால நம்பவே முடியல மல்லிகா. எனக்கு அப்ப வேற வழி தெரியல. விமலை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணி நானும் செத்து போயிடணும் தான் ஆசைப்பட்டேன். நான் அந்த ஜூஸ்ல விஷத்தை கலந்து அவனுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் நானும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். சாகிறதுக்கு முன்னாடி
என்னோட சாவை என் அண்ணன் கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன். அண்ணனுக்கும் போனை போட்டு விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறம் பதறி போய் ஹாஸ்டலுக்கு ஓடுனேன். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னாச்சுன்னு தெரியல, தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணேன். ஒரு வழியாக என் தங்கச்சியை காப்பாற்ற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்னடி ஆச்சு, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டேன். அவன் ஏமாத்தினது, பப்பாட்டியா வான்னு சொன்னது எல்லாத்தையும் கிட்ட சொன்னான். முடியல, தாங்க முடியல. அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம். என் தங்கச்சி எனக்கு உயிரோட கிடைச்சது தான். இங்கேருந்து போன விமலுக்கு உயிர் போயிருக்கோம். அவன் செத்தானா கண்டிப்பாக நமக்கு தகவல் வரும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எந்த தகவலும் வரவே இல்லை. ஒருவேளை அந்த விமல் உயிர் போயிச்சிருப்பான். உயிர் போயிச்சிருந்தா அவனை விடக்கூடாது, அவனை பழி வாங்கணுன்ற வெறியில் தான் நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரில் கிளம்பி வந்தேன். வந்த இடத்துல தான் அவன் ஃபாரின் போயிட்டான்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கே குழப்பமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி கொடுத்த விஷத்தை குடிச்சிட்டு போனவன் ரேணுகாட்ட பிரச்சனை பண்ணி அங்கே நடந்த சண்டைக்கு அப்புறம் அவன் செத்துருக்கான். நம்ம தான் கொண்டுட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் செத்ததுக்கு காரணம் என் தங்கச்சி கொடுத்த விஷம்தான்.